விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடினர். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் கூடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், வந்தவாசி உள்ளிட்ட இடங்களில் திமுகவின் வெற்றியை அக்கட்சியினர் உற்சாகத்துடன் கொண்டாடினர். பட்டாசுகளை வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் வெற்றி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். இடஒதுக்கீடு நாங்கள் வாங்கி தருவோம் என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி அங்கே இருக்கிற பாமர ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களை நம்பி இந்த கட்சி இறங்கியது. ஆனால் நியாயமும் தர்மமும் நிச்சயமாக வெல்லும் என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள். தலைவர் கூறியது போலவே தலைவருடைய நல்லாட்சிக்கு நற்சான்று வருகின்ற 2026 தேர்தலுக்கு இது ஒரு பெரிய முன்னோட்டமாக அமையும். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் மகளிருக்கு முன்னிறுத்திய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே மகளிருக்குன்னு கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த வெற்றி மட்டும் இல்லை, இனி தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமே தலைமையில் நிற்கும், வெற்றி பெறும்ன்றது உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். கும்பகோணம் காந்தி பூங்கா முன் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் தலைமையில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பேருந்து நிலையத்தில் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதேபோன்று குமரபாளையம், திருச்செங்கோடு, கம்பம், எடப்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் திமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் வெற்றியில் திளைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.